அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அதுவும் நம்மளோட டேஸ்ட் ஆஃப் சென்னை சிக்னேச்சர் டிஷ் கூட. நம்ம யூடியூப் சேனலில் 30 லட்சம் பேருக்கு மேலே பார்த்து ட்ரை பண்ணி நல்ல ஃபீட்பேக் சொன்ன ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் மட்டன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 1 இல்லைனா 2 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இந்தியா கேட் கிளாசிக் தான் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய், நெய் எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னை யூடியூப் சேனலில் இருக்குது. டேஸ்ட் ஆஃப் சென்னை மட்டன் பிரியாணி யூடியூப்பில் டைப் பண்ணாலே உங்களுக்கு ரெசிபி கிடச்சிரும். இதோட அளவு நான் கேப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா இதை வதக்கணும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நான் வேக வச்ச மட்டனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆயிலே ஃப்ரை ஆக பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போடுங்க. அப்படி இல்லைனா சீக்கிரமாக மட்டன் உடஞ்சி போயிடும். இது கூடவே நான் புதினா, மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. எதுவும் இல்லை, நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னை பிரியாணி மசாலா ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் பண்ணி அதை ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேஸ்ட் ஆஃப் சென்னை பிரியாணி மசாலா இப்போ தேசம் பிராண்டில் கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த மசாலா எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே கனெக்டட். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 kg பிரியாணிக்கு ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பாதமும் முந்திரி பருப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உப்பு எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா தண்ணி லைட்டாக உப்பு கரிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனாலே போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. வேகாத மாதிரி தான் இருக்கும். அப்போவே வடிச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற தண்ணியும் அரிசியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ஒரே லெவல்லே இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் மசாலா நல்லா அரிசியில் கோட் ஆகும். அடியில் பழைய தோசைக்கல் வச்சு மேலேயும் வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்ல மணக்க பாய் விட்டு மட்டன் பிரியாணி ரெடி. இந்த டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ மறக்காமல் யூடியூப்பில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.